வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல கம்பு தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த கம்பு தோசையை நம்ம கம்பு மாவை யூஸ் பண்ணி வெறும் 5 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிரலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ கம்பு தோசை பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம கம்பு மாவை எடுத்துக்குவோம். 1 கப் கம்பு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவையும் சேர்த்துக்குவோம். நம்ம அரிசி மாவை சேர்த்து செஞ்சோம் அப்படினா நல்லா தோசை நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இப்போ நாம எடுத்து வச்ச மாவுல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு நீங்க தண்ணியை சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டான அளவுல இருக்கும். நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா நீங்க கரைச்சிக்கிட்டீங்க அப்படினா தோசை ஊத்துறதுக்கு உங்களுக்கு நல்லாவே வரும். நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நாம இப்ப கரைச்சி வச்ச மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இத நம்ம உடனே கரைச்சி உடனே ஊத்திரலாம். இப்போ வாசத்துக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். நீங்க இது கூட நீங்க தேவைப்பட்டா வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நாம கரைச்சி வச்ச மாவை இப்போ தோசையா ஊத்தி எடுத்துறலாம். இப்போ நல்லா நைஸா நல்லா மாவு நல்லா தண்ணியா கரைச்சிருக்கிறதுனால நல்லா நைஸா ஊத்த வரும். நல்லா நைஸா ஊத்தி நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம எண்ணெயை சேர்த்தாச்சு. நல்லா தோசை வெந்து வரட்டும். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ சூப்பரா கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.